என்னங்க என்னமாச்சு? எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல செய்திதான். உங்க அப்பா பேரு? எனக்கு தெரியாது. நிஜமா தெரியாதா? தெரியாது. இதோ பாருங்களேன், அருள் இன்பாக்ஸ்ல வரான். தூங்காம இவன் என்னங்க பண்ணிட்டு இருக்கான்? ஒரு நிமிஷம் இருங்க. ஃபேஸ்புக்கில் வரும் கள்ளக்காதல். முதலில் நண்பர்களாக ஃபேஸ்புக்கில் இணையும் பெண்கள் அதன் மாய வலையில் சிக்கி அதற்கே அடிமையாவதும், இன்னும் சிலர் தங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதையே மறந்து பிற ஆண்களுடன் ஜாலியாக அரட்டையில் ஈடுபட்டு அது கள்ளக்காதலில் முடிவதும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதை கண்டுபிடித்து தட்டி கேட்கும் கணவர்களை தூக்கி எறியும் விபரீதமும், கொலை முயற்சியில் ஈடுபடுவதும் அதிகரிப்பதாக வரும் தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. ஏம்மா, நீங்க படிச்ச நியூஸ் இதுல இல்லவே இல்லையம்மா? இல்லையா? எப்படி இருக்கும்? இது நடந்து முடிஞ்ச நியூஸ் இல்ல, இனிமே நடக்க போற நியூஸ். அம்மா, திஸ் மீனாட்சிக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கெல்லாம் ஞானக்கண் வேணும். புடி மீனாட்சி, என் தம்பி திரு நேத்துல இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். நேத்து தானே புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சேன். இனிமே அவன் அருளையும் இந்துவையும் பார்க்கும் போதெல்லாம் அவன் மூளைக்குள்ள அப்படியே குறு குறு குறுன்னு இந்த பிரச்சனை அரிச்சுக்கிட்டே இருக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதானே அவன் அடுத்த கட்டத்துக்கு போவான். அம்மா, என்னம்மா சொல்றீங்க நீங்க? என் கணிப்பு கரெக்டா இருந்தா இப்ப தெரு நேரா அருளை தேடி போயிருப்பான். நீ ரிலாக்ஸா போய் பேப்பரை படி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நடக்கிற வேடிக்கைய பாக்குறேன். சரிம்மா, தேங்க்ஸ்மா. எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நல்ல செய்திதான். மேடம் வாங்க வாங்க. கல்யாண ஆல்பம் கொண்டு வந்திருக்கேன் மேடம். அப்புறம் இதுல டிவிடி இருக்கு மேடம். சரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க மேடம். பரவாயில்ல, இருக்கட்டும். ஓகே மேடம்.
கல்யாண ஆல்பங்க பார்த்துட்டு தரேன். இந்த குடும்பத்தோட நிம்மதியை குழி தோண்டி புதைச்ச நாள். அதுக்கு ஆல்பம் ஒரு கேடு. எனக்கு ஒரே ஒரு தடவை பார்த்து. ஏய், இதுக்கு பார்க்க போற? இந்த போட்டோல யாரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்து அவங்க தலையில நெருப்பள்ளி போடுறதுக்கா? இது நம்ம கல்யாண போட்டோ மட்டும் இருந்திருந்தா குப்பையில தூக்கி வீசிருப்பேன். சக்தியோட கல்யாண போட்டோவும் இருக்கிறதுனாலதான் உள்ள எடுத்துட்டு போறேன். வீட்டுக்கு ஃபோன் பண்றேன். சீக்கிரம் பண்ணுங்க. டேய் வெற்றி, நான் தான்டா. அண்ணா சொல்லுங்கண்ணே. டாக்டர் உறுதிப்படுத்திட்டாருடா. நான் இப்போ அப்பாவாக போறேன். அண்ணே, டேய் டாக்டர் எங்ககிட்ட இந்த வார்த்தையை சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? டேய் இதெல்லாம் உனக்கு போன்ல சொன்னா புரியாதுடா. சரி, அம்மா இருக்காங்களா? எல்லாருமே வீட்டுல தானே இருக்காங்க. நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இப்பதான் கார்ல வந்துட்டே இருக்கோம். சீக்கிரம் வாங்கண்ணே. நான் எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிடுறேன், சரியா? அண்ணன் வரும்போது வெறும் கையோட வராதீங்க. டேய் கை நிறைய நிறைய ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்டா. சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற எல்லாருக்கும் ஒரு நாள் லீவ் விட்டுற போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா வெற்றி. பாக்குறவங்க வயிறு எரியற மாதிரி கொண்டாடிடுவோம். நீங்க வாங்கண்ணே. இதோ இதோ வந்துட்டே இருக்கேன்டா. அம்மா, 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 என்னப்பா? அம்மா, ஏய், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். அண்ணா, அண்ணா, அண்ணா. என்னண்ணாச்சு? டேய், என்ன விஷயம்? அம்மா, அனுஷ்கா, எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம். என்னடா? அண்ணன் இப்பதான் போன் பண்ணாரு. அண்ணி கர்ப்பமா இருக்காங்களா? டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? சூப்பரா போன் பண்ணாங்க. அம்மா, அப்ப நம்ம வீட்டுக்கு வாரிசு வர போகுது. நீங்க பாட்டியாக போறீங்க. ஆமா ஆமா. வா. அண்ணன் குழந்தை குழந்தைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் வந்து என்னெல்லாம் குதிக்க போறாருன்னு தெரியல. சூப்பர். மாமாக்கும் நல்லபடியா குழந்தை பிறக்கணும். விநாயகரப்பா, அது நல்லபடியா நடந்துச்சுன்னா 108 தேங்காய் உடைச்சு அபிஷேகம் பண்றேன். அப்படியே சிம்பிளா ஏதாவது ஸ்வீட் ரெடி பண்ணலாம்.
வாசனை வீட்டையே தூக்குது. என்னது? கேரட் குடு. பேசக்கூடாது. வா வா, அடடடடடா, என்ன டேஸ்ட்! சந்தோஷத்துல சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுட்டியோ? இது ஒண்ணும் உனக்கு இல்ல. தெரியும். ஆனா நானே இந்த வீட்ல இல்லன்னு நினைச்சு நீ சந்தோஷப்பட்ட பாரு, அது தப்பு. அவனுங்க என்னடா நான் மேல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க, நீ என்னடா நான் சட்டியில அல்வா கிண்டிக்கிட்டு இருக்க? என்ன நடக்குது இந்த வீட்ல? சொத்த திருடின்னு உன் ஒச்சி முடிய பிடிச்சு நான் ஆட்டிக்கிட்டு இருக்க. அந்த வருத்தம் ஒருத்தங்கிட்ட கூட இல்லையே. அண்ணனுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு எல்லாமே மறந்து போச்சா? தேன்மொழி உண்டா இருக்கிறது என்ன உலக அதிசயமா? ஏற்கனவே ஜனத்தொகை கூடி போய் தானே மூச்சு முட்டிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஒன்னோட நிறுத்திக்கோ ரெண்டோட நிறுத்திக்கோன்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்கு. இதுல என்னடி உங்களுக்கு சந்தோஷம்? மனுஷங்க மேல நம்பிக்கை இல்லாதவனுக்கும் அன்பு பாசம்னா என்னன்னே தெரியாதவனுக்கும் அது புரிய வைக்க முடியாது. குறிப்பா பழி வாங்கணுங்கிற மனவியாதி இருக்கிறவனுக்கு அது புரியவே புரியாது. புரிய வைக்கவும் முடியாது கூட. எங்க போற? அவங்க கூட சேர்ந்து நீயும் டான்ஸ் ஆட போறியா? ஆமா. நான் வேணா கூட வந்து மத்தள வாசிக்கட்டுமா? அடிச்ச வழியில அலறணும். அதுதான் விழற அடிக்கும் அடிக்கிறவனுக்கும் மரியாதை. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க. நான் இங்க கைய மடக்கிக்கிட்டு காலை மடக்கிக்கிட்டு வலிச்சுக்கின்னு நடந்துகிட்டு இருக்கேனே, எனக்கு என்ன மரியாதை? நீ போ. ஆனா அவங்க சந்தோஷத்துல கலந்துக்கிறதுக்காக போகாத, கலைக்கிறதுக்காக போ. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நான் தான் மனவியாதி பிடிச்சவனாச்சே. என்கிட்ட மனசாட்சி இருக்கான்னு கேட்டா என்கிட்ட மனசாட்சி இல்ல. ஆனா சாட்சி இருக்கு, ஆதாரம் இருக்கு. ரொம்ப கம்பீரமா இந்த ஊர் முன்னாடி நிக்கிற ஒருத்தனோட ரகசியம் என்கிட்ட இருக்கு. என் கையில இருக்கிற சுருக்கு கயிறை சுழட்டுனா அந்த தெர அப்படியே விலகும். அவனோட அந்தரங்கம் அம்பலமாகும். அதுக்கப்புறம் இந்த குடும்பம் வெறும் குப்பமேடு தான். செய்யட்டுமா? ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட உன்னால சகிச்சுக்க முடியலையா? 30 வருஷமா சகிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். இனிமே அதுக்கு இடம் இல்ல. நான் வேடிக்கை பார்க்க போறேன். வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்கட்டுமா இல்ல உள்ள புகுந்து விளையாடணுமான்னு நீ முடிவு பண்ணிக்க. போ. டேய் வாய் தர. அக்கா நீங்க இல்ல இல்ல கொஞ்சம் இந்தடா. அண்ணே. இந்தடா சக்தி. அண்ணா ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டீங்க. இருக்கட்டும்டா வாய் தர. அண்ணா ரெண்டு தரீங்க ரெட்ட குழந்தையா? ஏன் இருந்தா வேண்டாம் நான் சொல்ல போறோம். சூப்பர்ண்ணா. அண்ணி நாங்க 3 சித்தப்பா மாருங்க இருக்கோம். 4 பெத்து கொடுத்தா கூட ஆளுக்கு ஒண்ணு தூக்கி தெரியும். ஐயோ வாங்கப்பா. தங்கவேலு, இப்ப தாண்டா உங்க அம்மா சொன்னா. ரொம்ப சந்தோஷம்டா. டேய் இந்தடா இத புடி. வாத்தே இத புடி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. 3 பேர் நல்லா இருக்கணும். இந்தாங்கப்பா. இந்தாங்கம்மா. இனிமே ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டு வேலையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு நீயே செய்யக்கூடாது. சரியா? சரிங்க அத்தை. அப்போ இந்த வீடு தேன்மொழி அக்காக்கு தானா? அம்மா நான் பேச்செல்லாம் மாற மாட்டேன். சொன்னா சொன்னதான். இந்த வீடு அந்த குழந்தைக்கு தான். இந்த வீடாப்பா பெருசு. எங்க குழந்தை வர நேரம் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. லட்சுமி அண்ணாமா எதுக்கு நான் அவளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு? டேய் 1000 தான் இருந்தாலும் அவளும் இந்த வீட்டுல ஒருத்திடா. இந்த வீட்டுல இருக்க கூடாது ஒருத்தி அவதான். என்னடா இது? அவ இன்னைக்கு நமக்கு பிடிக்காதவளா இருக்கலாம். அதுக்காக இப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. எனக்கு குழந்தை பிறக்கணும்னு லட்சுமி தாண்டா ஆசைப்பட்டா. லட்சுமி எவ்வளவோ இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணிருக்காடா. அதெல்லாம் மறக்க முடியுமாடா? இந்த மாதிரி நேரத்துல தான் பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு விட்டு கொடுக்காம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்டா.
அதுதான்டா வாழ்க்கை. லட்சுமி இந்தாம்மா, இனிப்பு எடுத்துக்கம்மா, எடுத்துக்கம்மா. மாமா, மத்தவங்க மாதிரி என்ன ஒதுக்காம என்கிட்ட உங்க சந்தோஷத்தை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறது குழந்தையாலதான். இன்னொரு உயிரை சுமக்கிறோங்கிற உணர்வு மனைவிக்கும், நம்ம ரத்தம் அவ வயித்துல வளருதுங்கிற உணர்வு ஒரு கணவனுக்கும் இருக்கும். அது வெறும் வார்த்தையால சொல்லிட முடியாது மாமா. 4 மாசத்துக்கு அப்புறம் குழந்தை மெதுவா வயித்துல அசையும். தனக்குள்ள நடக்கிற மாற்றங்களை அவ கணவன் கிட்ட அப்படியே அதே கதகதப்போட சொல்லுவா. இத ஒரு ஆணால புரிஞ்சுக்க முடியுமா? இருந்தாலும் அவளோட சந்தோஷத்துக்காக புரிஞ்சும் புரியாமலும் ஏதோ ஒரு புதிரான உலகத்துக்குள்ள வாழ்வான். 10 மாச குழந்தை வெளி உலகத்துக்கு வரதுக்குள்ள கணவனும் மனைவியும் பல அற்புதமான கணங்களை கடந்து வந்திருப்பாங்க. அந்த அனுபவத்துக்கு நிகரா இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது மாமா. மனைவிக்கு பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து அந்த சந்தோஷத்துல வாழற கணவனுக்கு மட்டும்தான் மாமா அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த சந்தோஷமான அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும் மாமா. லட்சுமி, இப்பதான் நீ பழைய லட்சுமியா மாறி இருக்க. டேய், நான் சொன்னல, அதுக்குதான் நல்லது கெட்டதுல யாரையும் ஒதுக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. மாமா, என்னம்மா? நான் இன்னும் சொல்லியே முடிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பாருங்க, அப்படிலாம் சொல்லி உங்களை வாழ்த்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனா தென்மொழி அக்கா ரொம்ப நாள் கழிச்சு உண்டாயிருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அளவுக்கு அதிகமா ஆசைலாம் வளர்த்துக்காதீங்க. பின்னால என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம கையில இல்லைல்ல. லட்சுமி, நீ என்ன லட்சுமி சொல்ல வர? இன்னுமா புரியல? இது 45 நாள் கர்ப்பம். அது வயித்துல தங்குமோ தங்காதோ? சேத்துல கல் எறிஞ்சா சேரு நம்ம மேலதான்டா போடும். அதுக்காக அவன் பேசிக்கிட்டே இருப்பான், நம்ம அமைதியா கேட்டுட்டு இருக்கணுமா? என்ன வார்த்தை சொன்னா பாத்தீங்களா? தேன்மொழி அக்கா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்பா விடுங்கப்பா, விட்டு போடுறா. வேணாண்டா, நீ பொறுமையாரு, நான் பேசிக்கிறேன். அடுத்தவங்களோட வலியும் வேதனையும் தெரிஞ்சுதான் பேசுறியா? வேதனை வலி எல்லாத்தையும் விட உண்மையை பேசுறது முக்கியம் இல்லையா மாமா? அதுதானே உங்களுக்கு பிடிக்கும். நான் சொன்னதுக்கு எதுக்கு எல்லாரும் இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒன்னும் இந்த குழந்தை தங்க கூடாதுன்னு ஆசை இல்ல. ஏதோ சின்ன சந்தேகம், அதான் சொன்னேன். அண்ணே, உங்க வாயில இருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் விஷம் மாதிரி இருக்கு. சில நேரம் அதே விஷத்துல இருந்து எடுக்கிற மருந்து தான் உயிரையும் காப்பாத்தும். நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண வரல. தயவு செஞ்சு சொல்றேன், அன்னிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டா எல்லாம் சரியாயிடுமா? அப்ப நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? சரியா போகாதுல்ல, அப்ப நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். போய் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லு. ஏய், நீ சும்மாரு, இது எங்க குடும்ப விஷயம். என்னது உங்க குடும்ப விஷயமா? அப்ப நான் யாரு? அனுஷ்கா, பேசாம இரு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க எனக்காக நியாயம் கேக்குறீங்களா இல்ல உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்களா? என்னத்த அவ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நீங்க என்ன பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்க?
தென்மொழி வருத்தப்படாதம்மா. அவ ஏதோ பேசிட்டு போற. உள்ள போலவா. விடுங்க அத்தை. சீ, திரும்பி அந்த பக்கம். நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அவன் நம்ம குழந்தைய பத்தி அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கா. நீயும் மத்தவங்கள மாதிரி வாயை மூடிக்கிட்டு பேசாம நின்னுட்டு இருக்க. இது பாரு, அவள மாதிரியே உனக்கும் என் வயித்துல வளர குழந்தை பிடிக்கலையா? நீ தானே இந்த குழந்தைக்கு அப்ப. என்ன சொன்ன? சொல்லட்டுமா? சொல்லுடி.